குடும்பத்துக்காக எந்த கஷ்டத்தை எல்லாம் பொறுத்துக்கிறீங்க உங்க வேலை சூழல்ல? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. சார் கால் வலி சார். கால் வலி. ஐயோ இது புது டைப்பா இருக்குடோ. ஆக்சுவலி 14 வயசுல வேலைக்கு போயிட்டேன். என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிறிஸ்மஸ் ஸ்டார் செய்யற கம்பெனி, அங்கேயும் ஸ்டாண்டர்ட் வேலை தான். உன் நிலைமை நினைச்சா ரொம்ப பிரதாபமா இருக்கடா மச்சான். அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வேலைக்கு போனேன், அங்கேயும் ஸ்டாண்டர்ட் தான். அதுக்கப்புறம் ஒரு ஓரளவு மீடியமான கார்மெண்ட்ஸ் போனேன். அங்கே வந்து உள்ள ஸ்லிப்லாம் அலௌட் கிடையாது, செருப்பு உள்ள போடக்கூடாது. அது வந்து அங்கே ஜாயின் பண்ணி ஒரு வருஷத்திலே காலில் அந்த வெரிகோஸ் நரம்பு சுருள்ற வந்துருச்சு. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? இப்போ வரைக்கும் 10 நிமிஷம் கூட சரியாக நிற்க முடியாது. நீ சொல்லி என்ன பண்ண முடியும்? இல்ல நான் சொல்லி தான் என்ன பண்ண முடியும்? ஒரு ரெஸ்ட் ரூமு ஒரு சாப்பிட்டு இருந்துச்சா கூட கால ரத்த ஓட்டம் இருக்காது, ரொம்ப கஷ்டமா இருக்கும் நடக்கிறது. ஏயா உன்ன மாதிரி நிலைமை வேற எந்த ஆம்பளைக்கும் வரக்கூடாது. நைட் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அந்த கால் 2 கால் நரம்பு அப்படி பயங்கர வலி எடுக்கும், கண்ணு முழிக்க முடியாது. பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். என்னமாடா நீ? கால் வலிக்குதுமா அப்படியே தூக்கத்திலே கத்துவேன். அப்புறம் ஏன் 14 வயசுல வேலைக்கு போயிட்டீங்கம்மா? குடும்ப சூழ்நிலை அப்படி சார், அப்பா இறந்துட்டாங்க. என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு கேட்டேன். அடுத்து படிக்கவும் வசதி இல்லை. என்ன கொடுமை சரவணனது. குடும்பத்து அந்த ஒரு பொண்ணு வேலை பார்த்தாதான் சார் குடும்பம் நடக்கும். வேற வேலைக்கு போக ஆள் இல்லைங்க சார். ஓ, ஆள் இல்ல. யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? நைட்டெல்லாம் வந்து அழுகும், வலி பொறுக்க முடியாம. வேணா இருந்தாலும் காலையில எந்திரிச்சு போயிடும். உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. அதிகபட்சம் அந்த காலுக்குன்னு உங்களால என்ன பண்ண முடியுது? கேக்குறான் பாரு கேரப்பாய மாதிரி ஒரு கேள்விய. சுடு தண்ணி வச்சு ஊற்றி காலுக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுவேன் சார். இல்ல அவ ஒரு சின்ன விஷயமானாலும் ரொம்ப பதட்டமா இருக்கா. பின்ன இதாண்டா ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். கையெல்லாம் தர டைப் படிக்கிறதா. அதாவது இப்ப டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்கா பாருங்களேன். ஒரு 10 பிள்ளைங்க வராங்க, ஒரு பிள்ளை ஏதாவது டியூஷனை விட்டு நின்றுச்சுன்னா, ஏற்கனவே உங்க பாடி ஸ்ட்ரென்த் கம்மி, இப்ப டியூஷன் ஸ்ட்ரென்த் கம்மி ஆகிட்டே போகுது. ஐயோ இந்த அமௌண்ட்டுக்கு நம்ம இந்த ஒரு செலவு வச்சிருக்கோமே, இந்த பிள்ளை நின்றுச்சுன்னா என்ன பண்றது? போனாக்க நம்ம ஃபேமிலி எப்படி மெயின்டைன் பண்றது? இல்லை சார், நான் வந்து ஒரு பசங்களோட அமௌண்ட் இதுக்குன்னு பிரித்து வச்சுருப்பேன். நான் ஒரு பிரின்சிபலோட வாழ்றவன், புரியல? கோடு போட்டு வாழ்றவங்க. ஏன்னா வந்து மந்த் எண்ட் வரைக்கும் நான் பிரித்து வைக்கணும். என்றைக்குமே வந்து அப்பா ஒன்று சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருப்பா, உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. யார் உங்கப்பா? எதையுமே நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு தான் நம்ம வாங்கணும். வேற என்னென்ன சொல்லி கொடுத்திருக்காரு உங்க அப்பா? உடனே சார் போயிட்டு கரெக்டா என்னமோ சொல்லிருக்கேன். நான் அவங்க அப்பா சில சொல்லிட்டு போயிரு. ஆக்சுவலா இந்த புள்ள தூங்கிட முடியும், அந்த பிள்ளைக்குள்ள அவங்க அப்பா இருக்காரு. சும்மா போயா, ஆள்ல இருக்கிறதுக்காக நீ என்ன வேணாலும் சொல்லுவியா? அவர் தூங்க மாட்டேங்கிறார். டோன்ட் ஃபீல் தட் ஐ ஹர்ட் யூ. நீங்க மட்டும் யோசிங்க போதும். அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். இந்த இடத்துல அப்பா இருந்தா என்ன செய்வார்? வேண்டாம், அது அவரோட ஸ்ட்ராட்டஜி. அவர் சில விஷயம் சொல்லி கொடுத்துருக்காருல, ஜஸ்ட் கீப் இட். இன்னும் பயிற்சி வேண்டுமோ? அப்பா இருந்தா என்ன செய்வாரோ அவ்வளோத்தையும் நான் செய்யணும்லாம் நினைக்காதீங்க, தேவையில்லை. உங்களுக்கு என்னவோ அது செய்யுங்க, உங்களுக்கு முடிஞ்சதை செய்யுங்க. உங்க மைண்டுக்குள்ள இருந்து அப்பா தூங்கிட்டாருன்னா நீங்க தூங்கிடுவீங்க. அதான் சார், அதேதான். இப்பதான் சார் நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்பா பேர் என்ன? சண்முகம் சார். சண்முகம் சார் எங்க இருக்கீங்கன்னு தெரியல, ஆனா பொண்ணை சூப்பரா வளர்த்துறீங்க. புள்ளேன்னு பெத்தா இப்படி ஒரு புள்ளைய பெறணுமா? இன்னைக்கு வந்து உங்க வாயாலே சொல்லிட்டீங்க பொண்ணை நல்லா வளர்த்துருக்கீங்கன்னு. இதை விட எங்க அப்பாவுக்கு பெரிய கிஃப்ட் இல்லை. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? இனி நிம்மதியா அவர் தூங்குவாரு. அவர் தூங்குறாரு, அதனால நீங்கள் நிம்மதியா தூங்குங்க. கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? தூங்கு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.